ஆரம்பத்தில் வெள்ளக்கொடி விவகாரத்தில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் வெளிப்படுத்தியிருந்தீர்கள். இப்பொழுது சரத்புருஷன் அவர்கள் வெள்ளக்கொடி விவகார தொடர்பிலே சில விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். அதனுடைய உங்களுடைய கருத்து. நான் ஈடுபட்ட முயற்சியிலே தமிழர்களுடைய இயக்கம் என்னிடம் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் பொதுமக்கள் கணிசமான தொகை கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கும் 1 லட்சத்துக்கும் இடையிலான சனத்தொகை இயக்கம் கட்டுப்பாட்டு பிரதேசத்திலே இருந்த நிலையிலே இராணுவம் தொடர்ச்சியாக ஹெவி ஆர்ட்லரி ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த மக்களை தொடர்ந்தும் அழிக்கிறதுக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை இயக்கம் அந்த மக்களுடைய உயிர்களை காப்பாற்றுவதற்காக கண்காணிக்கப்பட்ட ஒரு பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்துவதற்கு என்னிடம் கேட்டு நான் அந்த அவ்வகையான ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு ஈடுபட்டிருக்கிறேன். அந்த இடத்துல மே மாதம் 2009 16ஆம் தேதியில இருந்து நேரம் காலப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 28 மணி வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று இணக்கப்பாட்டு விடப்பட்டது. அதாவது 2 பிஷப் மேன் கிங்ஸ்லி சுவாமி பிஷப் அவர்களும் ராயல் ஜோசப் பிஷப் அவர்களையும் அரசாங்கம் நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களையும் அரசு தரப்பில் இருந்து பசில் ராஜபக்சவும் நானும் வங்கிக்கு சென்று அங்கு தமிழர்கள் விடுதலை இயக்கத்துடைய அரசு திறப்புப்பாளர் நடேசன் அவர்கள் வழியில் அந்த மக்களை பாதுகாப்பாக முன்னெடுப்பதற்கான ஒரு பொறுமுறை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறும். அதுக்கு பிறகு இந்த செயல்பாடுகள் நடக்கும் என்றதுதான் நாங்கள் பேசினோம். ஆனால் அந்த பேச்சு வெற்றிகரமாக 16ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் முடிவடைந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக இராணுவம் ஹெவி ஆர்ட்லரி பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு நிலையிலே நான் பசில் ராஜபக்ச அவர்களோடும் அரசோடு கொண்டு ஒரு இணக்கப்பட்டு எட்டப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே இந்த தொடர்ச்சியாக அந்த ஹெவி ஆர்ட்லரியை அடிக்கிறதுன்றது அந்த மக்களை திட்டமிட்டு அழிக்கிற நோக்கத்தோடு தானே நீங்கள் செய்கிறீங்க. ஏன் இந்த அநியாயத்தை செய்கிறீங்க? இன்றைக்கே நாங்கள் போய் இப்போவே நாங்கள் போகிறதுக்கு ஆயத்தமாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட தரப்பு தான் சொன்னது மஹிந்த ராஜபக்ச அன்அலைன்ட் மூவ்மெண்ட் மாநாட்டில் ஜோர்டனுக்கு போயிருக்கார். அவர் இறங்கி உங்களோட தேசிய பாதுகாப்பு அவையுடைய கூட்டம் நடைபெற்று அதன் அனுமதி எடுக்கிற வரைக்கும் உங்களோட போகிறாண்டு நீங்கள் தான் அதை தடுத்து வச்சிருக்கீங்க. அப்படி தடுத்து வச்சு கொண்டு நீங்கள் தொடர்ந்து அந்த ஹெவியாட்டில் அடிக்கிறீங்கன்னா இந்த கட்டப்பட்ட இணக்கப்பாடம் வீண் போக போகுது. நாங்கள் மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்க போகிறீங்கன்னு சொன்ன இடத்துல அவர்கள் தெளிவாக தங்களுடைய விதிமுறையின்படி அந்த செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அனுமதி இல்லாமல் தங்களுடைய இடப்பாடுகள் செயல்பாடுகள் எதையும் மாற்றிடலாம் என்று சொல். அதுக்கு பிறகு அந்த செக்யூரிட்டி கவுன்சில் 17ஆம் தேதி நடைபெற்று எங்களுக்கு சொல்லப்பட்ட அங்கே எந்த ஒரு இணக்கப்பாட்டுக்கும் செக்யூரிட்டி கவுன்சில் அனுமதிக்கு இல்லை. வெறுமனே இந்த வெள்ளக்கொடியில வெற்றி கொண்டு அவர்கள் வருவது மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்று சொன்ன இடத்துல என்னுடைய அந்த இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்குரிய அந்த முயற்சி முடிவுக்கு வருகிறது என்றால் வெள்ளக்கொடியை வைத்துக்கொண்டு நம்பி நான் தனிப்பட்ட முறையிலேயும் என்கிற அமைப்பும் தமிழக விடுதலை இயக்கத்துக்கு இந்த உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நாங்களுக்கு அரசாங்கத்தில் நம்பிக்கை இல்லை. அதனால தான் கண்காணிக்கப்பட்ட ஒரு பொறிமுறையை உறுதிப்படுத்துவதற்கான முதல் கட்டமாக உண்மையிலே ஐசிஆர்சி இதில் ஈடுபடணும்னு தான் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். இயக்கம் விரும்பி கேட்டது எல்லாத்தையும் நிராகரித்து இல்லாத கட்டத்தில் தான் பிஷப் மேலேயாவது வைத்து செய்வதற்கு நாங்கள் கேட்டதுக்கு இறுதியில் அவர்கள் இணங்கி. அதனால்
அதோட வந்து என்னுடைய முயற்சிகள் வெள்ளக்கொடியோட அந்த பொறுமுறைக்கு வந்து எனக்கும் அதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அதை உண்மையிலே அது சரிவராதென்று சொல்லித்தான் இந்த கண்காணிக்கப்படுகின்ற ஒரு பொறுமுறைக்கு வந்து நாங்கள் ஈடுபட்டு ஏற்படுத்த விரும்புகிறோம். சரத் பொன்சேகா வந்து சொல்லியிருப்பது வந்து அந்த வெள்ளைக்கொடி விவகாரம். இந்த நான் சொல்வது வந்து அந்த வெள்ளக்கொடிக்கு மாற்றாக வந்து வச்ச ஒரு நிலையிலே அந்த வெள்ளக்கொடி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி இணக்கப்பாட்டு தெரிவிக்கப்பட்ட இயக்கம் வந்து இந்த போரை நிப்பாட்டி தங்களுடைய ஆயுதங்களை மௌனித்து கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் 1 லட்சத்துக்கும் இருக்கக்கூடிய மக்களோட உயிர்களை காப்பாற்றுவதற்கு வந்து இணக்கம் தெரிவிச்சிருக்கிற நிலையிலே அந்த இணக்கம் எல்லாத்தையும் புறந்தள்ளி திட்டமிட்டு வந்து அந்த மக்களை முழுமையாகவோ பகுதியாகவோ வந்து அழிப்பதற்கு வியாட்லரி உட்பட அனைத்து வடிவங்களையும் பயன்படுத்தி அரசு அங்கு செயல்பட்டது என்றதான் நான் சொல்ல வார்த்தை. அது இனப்படுகொலையினுடைய ஒரு மிக தெளிவான சம்பவம். இனப்படுகொலையுடைய நிரூபிக்கிற ஒரு சம்பவமாகத்தான் நாங்கள் அதை பார்க்கிறோம். ஆனால் சரத் பொன்சேகா வந்து சொல்ல வாரது வந்து அந்த வெள்ளக்கொடி விவகாரம் சம்பந்தமாக எனக்கு நான் நேரடியாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த வெள்ளக்கொடி பிடித்து வந்தவர்கள் வந்து கொல்லப்பட்டதுன்றது வந்து அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். காலப்போக்கில் வந்து தெரிய வந்தது. சரத் பொன்சேகாவுடைய போன கிழமை அவர் நடத்தின ஊடக சந்திப்பில் வந்து சொல்லப்படுகின்ற கருத்து, தான் சாட்சி கொடுக்கறதுக்கு தயார் என்று சொல்லப்படுகின்ற கருத்து வந்து ஒரு உள்ளக விசாரணைக்குள்ளே இந்த விவகாரங்கள் முடக்கப்படுவதற்கான அத்திவாரம் போடுகின்ற ஒரு கருத்தாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். என்றால் அரசாங்கத்துக்கும் வந்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று நடைபெற்றால் அது சர்வதேச மட்டத்தில் ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கத்துடைய இணக்கப்பாடு இல்லாமலும் வந்து நடந்தால் ஒரு இனப்படுகொலை என்ற விவகாரம் நிச்சயமாக வந்து நிரூபிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களிடம் இருக்கு. அரசாங்கத்துக்கும் அந்த பலத்த சந்தேகம் நிச்சயமாக இருக்கும். அதனால தான் ஒரு சர்வதேச விசாரணையை வந்து எப்படி என்றாலும் வந்து தவிர்க்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார். இன்றைக்கு தமிழ் மக்கள் மட்டத்தில் வந்து இந்த உலக விசாரணைக்குள்ள முடக்குவதற்கு வந்து தமிழ் தலைவர் குறிப்பாக வந்து சுமந்திரன் போன்ற நபர்கள் வந்து செயல்பட்டு இருந்தும் இன்றைக்கு அந்த தரப்புகள் பலவீனப்பட்டு போயிருக்கிறதே வந்து தமிழ் மக்கள் வந்து அந்த உலக விசாரணையை முற்றுமுழுதாக நிராகரிக்கிறார்கள். ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை மட்டும்தான் தமிழ் மக்கள் இணங்குகிறோம். அதில் ஒரு இனப்படுகொலை என்ற விவகாரம் விசாரிக்கப்படுறதை தான் பாதிக்கப்பட்ட மக்கள் விசாரிக்க வேண்டும் உறுதியாக இருக்கிறோம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல். ஆகவே அவசரமாக இந்த சர்வதேச விசாரணை ஒன்றை நடத்தாமல் வந்து முடக்குவதாக இருந்தால் ஏதோ ஒரு வகையிலே ஒரு விசாரணை ஒன்றை நடத்தி இங்கு விடயங்கள் உள்ளக ரீதியாக முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை காட்டுவதற்கு அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை. அவ்வகையிலே வந்து காட்டினால் மட்டும்தான் சர்வதேச குற்றவியல் விசாரணையில இருந்து சர்வதேச குற்றவியல் விசாரணை என்ற விவகாரம் வலியுறுத்தப்படுவதை ஏதோ ஒரு வகையில வந்து தடுக்கலாம், இல்லாட்டி தட்டி கழிக்கலாம், இல்லாட்டி திசை திருப்பலாம் என்ற ஒரு தேவையும் இருக்கு. அதனூடா உள்ளக விசாரணை ஒன்றை ஏற்படுத்துவதற்கான அவசரத்தை விளங்கி கொண்டு சரத் பொன்சேகா இந்த கருத்துக்களை தெரிவிப்பது சில வேளையிலே நாங்கள் வந்து அது ஒரு முன்னேற்றமாக கருதி அவ்வகையான ஒரு சாட்சியம் பெறுவதற்கு இராணுவ தளபதி அண்டையான் பொறுப்பாக இருந்த இராணுவ தளபதியே வந்து தயாராக இருக்கிறார் என்றால் அவர் ஊடாக வந்து ஒரு உலக விசாரணையில வந்து நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கலாம் என்று ஒரு தவறான ஒரு கருத்தை பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டத்திலே வந்து விதைக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அரசு பயன்படுத்துது என்றதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய பலத்த சந்தேகம். சரத் பொன்சேகா சொல்றதின்படி வந்து இந்த வெள்ளக்கொடி விவகாரத்துல வந்து கோட்டாபய ராஜபக்சவும் அன்றைக்கு பொறுப்பாக இருந்த வேறு தளபதிகள் அவர் குறிப்பிடுகின்ற தளபதிகள் வந்து அதுக்கு பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்ற சாட்சி அவர் கொடுக்க தயாராக இருந்தால் அவர் அது நேர்மையாக வந்து இந்த விவகாரம் அணுகப்படுறதாக இருந்தால்
அவரும் சேர்ந்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையைத்தான் நடத்த வேணும் என்பதை அவரும் சேர்ந்து வலியுறுத்துவதுதான் பொருத்தமே தவிர அதை தவிர்த்து அவர் இந்த ஒரு உள்ளக விசாரணைக்கு தான் சாட்சியம் கொடுக்கறதுக்கு தயார் என்ற கோணத்தில் வந்து அவர் சொல்றார். இதை தமிழ் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் நம்பி அவ்வகையான ஒரு பொறுமுறைக்கு வந்து இணங்குறதை தவிர்த்து கொள்ளணும். அதை நாங்கள் மிகவும் பொறுப்போடு வந்து நாங்கள் நம்முடைய மக்களிடம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்.